இந்தியாவின் துணை பிரதமர்கள். இந்தியாவோட துணை பிரதமர் பதவி பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவோட துணை பிரதமர் பதவி பற்றி எதுவும் சொல்லப்படலை. நம்மளோட பிரதமர் அவருக்கு பரிச்சயமான நபரை அவர் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் துணை பிரதமரை நியமிக்கிறார். பிரதமர் பரிந்துரைக்கிறார், நம்ம குடியரசுத் தலைவர் துணை பிரதமரை நியமிக்கிறார். இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 7 முக்கியமான துணை பிரதமர்கள் இருக்காங்க. 7 பேர் தான் இதுவரையும் துணை பிரதமராக இருந்திருக்காங்க. அந்த பட்டியலை பார்த்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியாது. அதனால் இதுக்குள்ளேயும் உள்ளே நுழைஞ்சு கொஸ்டின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இந்த லிஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறீங்க. முதல் பிரதமர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 1947 1950 வரையும். அப்போ நம்ம நேரு பிரதமராக இருந்திருக்காரு அந்த காலகட்டங்களில். அடுத்து 2வது மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் 1967 1969 வரையும் துணை பிரதமராக இருந்திருக்காரு. அப்போ நம்ம அம்மையார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்திருக்காங்க. 3வது சரண் சிங். 1977 to 1978 வரையும் சரண் சிங் துணை பிரதமராக இருந்திருக்காரு. அப்போ நம்ம மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்திருக்காரு. அடுத்து 4வது ஜக்ஜீவன் ராம். 1978 1979 வரையும் துணை பிரதமராக இருந்திருக்காரு. மொரார்ஜி தேசாய், அப்போவும் மொரார்ஜி தேசாய் தான் பிரதமராக இருந்திருக்காரு. 5வது ஒய்பி சவான். ஒய்பி சவான் 1979 1980 வரையும் துணை பிரதமராக இருந்திருக்காரு. சரண் சிங் பிரதமராக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் 1979 to 80. அடுத்து தேவிலால். தேவிலால் 1989 to 1990 அந்த காலகட்டத்தில் விபி சிங் பிரதமராக இருந்திருக்கார். 1989 to 90 தேவிலால் தான் துணை பிரதமர். அப்போ பிரதமராக இருந்தவர் சரண் சிங். அடுத்து 1990 to 1991 அப்போவும் தேவிலால் தான் துணை பிரதமர். அப்போ சந்திரசேகர் பிரதமராக இருந்திருக்காரு. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து கடைசி 7வது எல்கே அத்வானி. 2002 to 2004 அப்போ பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய். இதோட இந்த இந்தியாவோட துணை பிரதமர்கள் லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறேங்க. இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள இதாக இருக்கும். நன்றி.